Dear students, 12th standard Biozoology. Today we are discussing about regulation of gene expression. DNA பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். DNAன்றது வந்து genetic material that carry the genetic information from one generation to next generation அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், how this information is expressed, எப்படி வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேஷன், யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, யார் ரெகுலேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் லாக் ஓப்ரான் மாடல், இந்த லாக் ஓப்ரான் மாடல் அப்படின்றத உருவாக்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்ட் மொனார்டு. சயின்டிஸ்ட் பேர் என்ன? ஜேக்கப் அண்ட் மொனார்டு. ஓகே மிஸ், லாக்னா என்ன அப்படின்னு லாக்டோஸ், லாக் ஸ்டேண்ட்ஸ் ஃபார் லாக்டோஸ். ஓகே மிஸ், ஓப்ரான்னா என்ன? ஓப்ரான் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா, கிளஸ்டர் ஆஃப் ஜீன்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லாக் ஓப்ரான் மாடலில் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதான் இந்த டாப்பிக்கு. இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே யார் இன்டியூசராக இருக்கார் அப்படின்னா லாக்டோஸ் வந்து இன்டியூசராக இருக்காங்க. இந்த ஓப்ரான் அப்படின்ற மாடல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் என்னென்ன சைட் இருக்குது, என்னென்ன ஜீன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெகுலேட்டார் சைட், ப்ரொமோட்டார் சைட், ஆப்ரேட்டார் சைட் அப்படின்ற 3 சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸும் இருக்குது. என்னென்ன ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா Z, Y அண்ட் A அப்படின்ற ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது. ஓப்ரான் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன சைட்ஸ் இருக்குது? ரெகுலேட்டார் சைட். இந்த ரெகுலேட்டார் சைட் அப்படிங்கிறது வந்து ஐன்னு டினோட் பண்ணிடுவாங்க. ஏன் ஐன்னு டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பர்டிகுலர் ப்ராசஸை இன்கிபிட் பண்ண போகுது, தடுக்க போகுது. அதனால தான் அதை வந்து இன்கிபிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அதை ஐ அப்படின்ற லெட்டர் வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க. ரெகுலேட்டார் அப்படின்றத இன்கிபிட்டார்னு சொல்லலாம். அடுத்தது பி அப்படின்றது, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோட்டார். ஒரு செயலை ப்ரொமோட் பண்ணுறது, ஊக்குவிக்கக்கூடிய வேலையை செய்கிறவங்க தான் ப்ரொமோட்டார், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனை ப்ரொமோட் பண்ணுறது. ஆப்ரேட்டார் அந்த வேலையை செய்ய வைக்கிறது, இயக்குபவர் தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஓகே டீச்சர், இப்போது இந்த ரெகுலேட்டார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எம்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலமாக ரெகுலேட்டார் ஜீன்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு? எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த எம்ஆர்என்ஏ எப்படிப்பட்ட எம்ஆர்என்ஏ அப்படின்னா ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ, அதாவது வந்து அடக்கி எம்ஆர்என்ஏ அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலமாக இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் நடக்குது. டிரான்ஸ்லேஷன் நடந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெப்ரஸார் ப்ரொடியூஸ் ஆன ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டாரோட போய் ஜாயிண்ட் ஆகும். ப்ரோட்டீனோட நேம் என்ன? ரெப்ரஸார் ப்ரோட்டீன், தடுக்கக்கூடிய ஒரு புரதம். ரெப்ரஸ் அப்படின்னால என்னது? ஒரு செயலை ஸ்டாப் பண்ணக்கூடியவர். அப்போது ரெப்ரஸார் ப்ரோட்டீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேட்டார்னா என்ன? இயங்கக்கூடிய ஒருத்தரோட போய் இந்த ரெப்ரஸாருங்கிற ப்ரோட்டீன் போய் ஜாயிண்ட் ஆகிட்டா என்ன நடக்காது? ரியாக்ஷன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு கேளுங்க. இந்த ஆப்ரேட்டாரோட போய் ஜாயிண்ட் ஆனவுடனே ஆர்என்ஏ பாலிமரேஸால் ப்ரொமோட்டாரோட வந்து பைண்ட் ஆக முடியாது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ப்ரொமோட்டார் ஏரியாவில், டிஎன்ஏவோட ப்ரொமோட்டார் ஏரியாவில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆனால் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், டிரான்ஸ்லேஷன் பண்ணும் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? ரெகுலேட்டார் வந்து ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ரெப்ரஸார் ப்ரோட்டீன் போய் ஆப்ரேட்டாரோட பைண்ட் ஆனவுடனே ரியாக்ஷன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து ஆப்ரேட்டாரோட பைண்ட் ஆனதுனால என்னாச்சு? நிகழ்ச்சி தடைப்பட்டு போச்சு. ஏன் தடைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸால் வந்து யாரோட சேர முடியலை, இங்கே லாக் ஆகிருக்கிறதுனால ப்ரொமோட்டாரோட வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் சேர முடியலை. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீனால் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியலை, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை. சரிங்களா? இதுதான் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசரில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இங்கே இன்டியூசராக செயல்படக்கூடியவங்க லாக்டோஸ்,
இது என்ன ரெகுலேஷன் அப்படின்னா நெகட்டிவ் ரெகுலேஷன். ஏன் நெகட்டிவ் ரெகுலேஷன்னு சொல்கிறோம்? சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, எந்தவித என்சைம்ஸும் இங்கே ப்ரொடியூஸ் ஆகலை, ப்ரோட்டீன்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகலை, அதனால் நம்ம இதை நெகட்டிவ் ரெகுலேஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர். இப்போ நம்ம லாக்டோஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லாக்டோஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்ச்சர் மீடியாவில் பாக்டீரியா க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது அதில் சுற்றிலும் லாக்டோஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கிபிட்டார் அல்லது ரெகுலேட்டார்னு சொல்லக்கூடிய வந்து என்ன செய்யுது அப்படின்னா டிரான்ஸ்கிரைப் பண்ணி ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலமாக எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரஸார் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெப்ரஸார் ப்ரோட்டீன் என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கள். இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து இந்த இன்டியூசர், ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர்னு சொன்னேன் இல்லையா, இன்டியூசர் லாக்டோஸ் வந்து இங்கே வந்துடுறாங்க. இன்டியூசரும் இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனும் ஜாயிண்ட் ஆயிடுது. இந்த இன்டியூசர் போயிட்டு இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனை இன்ஆக்டிவ் பண்ணிடுது. ரெப்ரஸார்னா தடுப்பான், இன்டியூசர் போய் தடுப்பானை ஸ்டாப் பண்ணிவிடுது. ஸ்டாப் பண்ணி நீ எங்கேயும் போகக்கூடாது, உன்னோட ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்க, நீ போய் எங்கே சேரக்கூடாது, ஆப்ரேட்டரோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டியூசர் என்ன பண்ணுறது? ரெப்ரஸார் ப்ரோட்டீனை இன்ஆக்டிவேட் செஞ்சிருது. இன்ஆக்டிவேட் செஞ்சால் இன்டியூசர் ப்ளஸ் ரெப்ரஸார் ப்ரோட்டீன் சேர்ந்து இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் என்ன ஆகிடும்? சுவிட்ச் ஆன் ஆகிடும். என்னாகும்? இங்கே ஆப்ரேட்டரோட ரெப்ரஸார் போய் பைண்ட் ஆக முடியாது, ஏன்னா இங்கே இன்ஆக்டிவ் கண்டிஷன் ஆக்கிருச்சு இன்டியூசர். உடனே ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொமோட்டரோட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் எப்போ ஒரு டிஎன்ஏல உள்ள ப்ரொமோட்டரோட ஜாயிண்ட் ஆகுதோ அப்போ என்ன நடக்கும்? ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் தன்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரொமோட்டர்னால் என்ன? ஊக்குவிப்பான், ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. அப்போது ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து இந்த ZYA அப்படின்ற ஸ்ட்ரக்சரல் ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக லேக் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? லேக் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லேக் எம்ஆர்என்ஏ ஃபர்தராக டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மூலமாக என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா காலக்டோசிடேஸ், பெர்மியேஸ் அண்ட் டிரான்ஸ்அசிட்டலேஸ். பீட்டா காலக்சிடேஸ் அப்படின்றது வந்து டிரான்ஸ்லேஷன் மூலமாக லேக் எம்ஆர்என்ஏலேருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னான். ஆனால் இது இசட் ஜீன் தான் இதை கோட் பண்ணுது. அதே மாதிரி பெர்மியேஸை கோட் பண்ணுறது யார் அப்படின்னா ஒய் ஜீன். டிரான்ஸ்அசிட்டலேஸை கோட் பண்ணுறது யார் அப்படின்னா ஏ ஜீன். இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் தியரிக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், டிஎன்ஏன்றது நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்க்கும்போது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் எப்படி ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அண்ட் எப்படி வந்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெகுலேட் பண்ணப்படுது அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ இதுக்காக நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா எசர்ஷியா கோலை, ப்ரோகேரியாட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ப்ரோகேரியாட்டில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாக்டீரியா எசர்ஷியா கோலையை எடுத்துட்டோம். இந்த எசர்ஷியா கோலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி நடக்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையா, போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இல்லை டிரான்ஸ்லேஷன் லெவலில் இந்த எக்ஸ்பிரஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹவவர் நம்ம பார்க்குறது எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் நம்ம டயக்ராமில் பார்த்தது. இப்போது எந்த ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டபாலைட்ஸோ அல்லது இன்ட்ரா செல்லுலார் மெட்டபாலைட்ஸோ யூஸ்வலாக தேவை. ஒரு ஜீன் வந்து தன்னோட ரியாக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும் அல்லது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்சைமோ அல்லது அதர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ தேவைப்படும். அந்த சப்ஸ்டன்ஸ் எங்கே இருக்கலாம்? செல்லுக்குள்ளே உள்ளேயும் இருக்கலாம், செல்லுக்கு வெளியிலையும் இருக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஓப்ரான் வருது. ஓப்ரான்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரெகுலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு ஓப்ரான். இந்த ஓப்ரான் அப்படின்னு சொல்லும்போது எசர்ஷியா கோலையில் எத்தனை ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 ஜீன்ஸ் இருக்குது. 260 ஜீன்ஸ் இருக்குது. இது எல்லாமே 2-3 ஜீன்ஸ் வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு எசர்ஷியா கோலையில் மட்டும் எத்தனை ஓப்ரான் குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 டிஃப்ரெண்ட் ஓப்ரான் குரூப்ஸ் வந்து எசர்ஷியா கோலையில் இருக்குது. இந்த ஓப்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகுலை வந்து டிரான்ஸ்கிரைப் மூலமாக சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்ரான் பார்க்குறோம். ஒவ்வொரு ஓப்ரான்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலேஷன் யூனிட் வந்து இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் ஜீன் நம்ம எத்தனை பார்த்தோம்? 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் பார்த்தோம். இங்கே 1 or more ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அன் அட்ஜசன்ட் ஆப்ரேட்டர் ஜீன் தட் கண்ட்ரோல் த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஜீனோட டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து எதை கோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இது எல்லாத்தையுமே கோட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொமோட்டார்னால் யார் அப்படின்னு 2 மார்க் கேட்டாங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டை எழுத போகிறீங்க. ப்ரொமோட்டார்னால் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சிக்னல் சீக்வன்ஸ். அந்த சிக்னல் சீக்வன்ஸில் வந்து எப்போ வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகுதோ அப்போ அது ஆர்என்ஏ சிந்தசிஸை இனிஷியேட் பண்ணும். சைட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ, ஆர்என்ஏ பாலிமரேஸ் அந்த பர்டிகுலர் சைட் அந்த பர்டிகுலர் சிக்னலை ரீச் பண்ணும்போது தட் சைட் இனிஷியேட் த ஆர்என்ஏ சிந்தசிஸ். டிஎன்ஏல உள்ள ஒரு பகுதி ஆர்என்ஏ பாலிமரேஸை அட்டாச் ஆனவுடனே ஆர்என்ஏ சிந்தசிஸை ஆரம்பித்து வைக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான், அந்த பர்டிகுலர் சிக்னல் சீக்வன்ஸ் ஆர் பர்டிகுலர் சைட்டுக்கு பேர் தான் ப்ரொமோட்டார். புரிஞ்சுதுங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷனை ஆரம்பித்து வைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்த நம்ம ப்ரொமோட்டார்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டார். அந்த ஆப்ரேட்டாருங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ப்ரொமோட்டாருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கும் இடையில இருக்குது. நம்ம டயக்ராம்லேயே பார்த்தோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் இருக்கும், அடுத்து லாஸ்ட்டில் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கும் ப்ரொமோட்டாருக்கும் இடையில இருக்கிறது தான் யார்? ஆப்ரேட்டார். ஆப்ரேட்டார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெப்ரஸாரோட பைண்ட் ஆணுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ரெப்ரஸாரோட பைண்ட் ஆகலை அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஆனில் இருக்கும், சுவிட்ச் ஆனில் இருக்கும். சரிங்களா? நம்ம கிளாஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது லாக் ஓப்ரான்னு கொடுத்துருக்காங்க. லாக்டோஸ் மெட்டபாலிசம், லாக்டோஸ் ஓப்ரான் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ் எசர்ஷியா கொலையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. அது வந்து என்னென்ன அப்படின்றது டயக்ராம்லேயே பார்த்தோம். பெர்மியேஸ், பீட்டா கேலக்சிடேஸ் அண்ட் டிரான்ஸ் அசிட்டலேஸ். இதில் ஒவ்வொரு என்சைமோட வேலை இருக்குது. இப்போது பெர்மியஸ் என்சைம் எதுக்கு வேணும் அப்படின்னா லாக்டோஸை வந்து பீட்டா செல்லுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்கணும். இப்போ ஜஸ்ட் இமேஜின் ஒரு கல்ச்சர் மீடியா இருக்குது. அந்த கல்ச்சர் மீடியாவில் வந்து பாக்டீரியா க்ரோத் ஆகிட்டுருக்கு. அதோட கல்ச்சர் மீடியாவில் லாக்டோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் மீடியாவில் இருக்கக்கூடிய லாக்டோஸை பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வேலையை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையை செய்கிறது தான் பெர்மியஸ். பெர்மியஸ் இஸ் நீடட் ஃபார் என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். ஒரு செல்லுக்குள்ளே லாக்டோஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செய்கிறது பெர்மியஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ். இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்றது என்சைம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டைசாக்ரைடுன்னு சொல்லக்கூடிய லாக்டோஸ் இருக்கு இல்லையா? லாக்டோஸ் ஆக்சுவலாக வந்து டைசாக்ரைடு. இந்த டைசாக்ரைடை வந்து இரட்டை சர்க்கரையை ஒற்றை சர்க்கரையாக உடைக்கும். எப்படி உடைக்கும் அப்படின்னா ஹைட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸா, குளுக்கோஸ்னாலும் மோனோசாக்ரைடு தான், கேலக்டோஸ்னாலும் மோனோசாக்ரைடு தான். 1 + 1 2. அப்போ குளுக்கோஸ் ஒரு மோனோசாக்ரைடு, கேலக்டோஸ் ஒரு மோனோசாக்ரைடு. 1 + 1 என்ன ஆகிடும்? லாக்டோஸுங்கிற டைசாக்ரைடு. அப்போ லாக்டோஸை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணி குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸை உடைக்கிற வேலையை செய்யக்கூடிய நொதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ். ஓகேங்களா? சரிங்க மிஸ். நெக்ஸ்ட் யார்? டிரான்ஸ் அசிட்டலேஸ். அந்த டிரான்ஸ் அசிட்டலேஸ் அப்படின்ற பேர்லேயே அந்த மீனிங் இருக்குது. டிரான்ஸ் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர். அடுத்து பாருங்கள் அசிட்டைல். அப்போ அசிட்டைல் குரூப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் டிரான்ஸ் அசிட்டலேஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபர் த அசிட்டைல் குரூப் ஃப்ரம் அசிட்டைல் கோயே டு பீட்டா கேலக்டோசிடேஸ். பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு அசிட்டைல் குரூப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க தான் யார்? டிரான்ஸ் அசிட்டலேஸ். These are all the functions of enzymes. இந்த 3 என்சைம்ஸோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்ததே தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன ஜீன் இருக்குது அப்படின்னு. லாக் ஓப்ரானில் என்னென்ன ஜீன் இருக்குது? ரெகுலேட்டார் ஜீன்ஸ் இருக்குது. ரெகுலேட்டார் ஜீனை தான் வந்து இன்கிபிட்டாருங்கிறதுனால ஐன்னு டினோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டார் சைட் இருக்குது, பீன்னு டினோட் பண்ணோம். ஆப்ரேட்டார் சைட்டை ஓன்னு டினோட் பண்ணோம். பிசைட்ஸ் திஸ் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது. லாக் ஒய், லாக் இசட் அண்ட் லாக் ஏ. லாக் இசட் வந்து பீட்டா கேலக்சிடேஸை கோட் பண்ணுது, டயக்ராம்லேயே பார்த்தோம். ஒய் ஃபார் பெர்மியஸ் அண்ட் ஏ ஃபார் டிரான்ஸ் அசிட்டலேஸ். இது ஒவ்வொரு ஜீன்ஸும் ஒவ்வொரு என்சைமை கோட் பண்ணுது. இந்த லாக்கோப்ரான் மாடலை வந்து சொன்னவங்க ப்ரப்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா ஜேக்கப் மொனாட். 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ எசர்ஷியா கொலையை பொறுத்தவரை லாக்கோப்ரான் பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன் தான்.
பாலிசிஸ்ட்ரானிக்னா என்ன? ப்ரோகேரியாட்ஸாக இருந்ததுனாலே அது என்னவாக தான் இருக்கும்? பாலிசிஸ்ட்ரானிக் கண்டிஷனில் தான் இருக்கும். யூகேரியாட்னா மோனோசிஸ்ட்ரானிக், ப்ரோகேரியாட்னா பாலிசிஸ்ட்ரானிக். நம்ம பார்க்குறது எசர்ஷியா கொலைங்கிறதுனால அது பாலிசிஸ்ட்ரானிக்காக தான் இருக்கும். சிஸ்ட்ரான்னா என்ன? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன். எந்த இடத்துல ஒரு ஜீன் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதை வந்து சிஸ்ட்ரான்னு சொல்லுவோம். இப்போ பாலிசிஸ்ட்ரான்னா நிறைய ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன் இருக்கிற இடத்த தான் பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்லுவோம். இந்த பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டார் அண்ட் ரெகுலேட்டார் தான் அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க. இப்போ நார்மலாகவே எப்போதுமே நம்ம வந்து எனர்ஜிக்காக எந்த சோர்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குளுக்கோஸை தான் யூஸ் பண்ணுவோம். குளுக்கோஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்கிபிட்டார் ஜீன், தட் மீன்ஸ் யார் இன்கிபிட்டார்னா ரெகுலேட்டார் ஜீன் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகி ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷன் நடந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீனும் உருவாகி ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து போய் ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகி என்ன நடந்துடும்? பீட்டா கேலக்டோசிடஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் ரியாக்ஷன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். எப்போது? குளுக்கோஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா. குளுக்கோஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸை எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இன்கிபிட்டார் வந்து எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. எம்ஆர்என்ஏ வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன், ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ, ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ டு ரெப்ரஸார் ப்ரோட்டீன் ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகி என்ன ஸ்டாப் ஆகிடுச்சு? டிரான்ஸ்லேஷனை ப்ரிவெண்ட் பண்ணிடுச்சு. பீட்டா கேலக்சிடோஸ் இது உருவாகாது. இது நெகட்டிவ் ரியாக்ஷன். அடுத்து கார்பன் சோர்ஸ் உள்ள குளுக்கோஸ் வந்து கிடையாது. நமக்கு அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மீடியம் வந்து லாக்டோஸை எடுத்துக்க போகிறோம். இன்டியூசர் என்னதை எடுத்துக்க போகிறோம்? லாக்டோஸ் கிடச்சிருச்சு. லாக்டோஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் பெர்மியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுக்குள்ளே அது லாக்டோஸை வந்து பெர்மியஸ் செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். லாக்டோஸை யார் எடுத்துகிட்டு போய் கொடுப்பா? பெர்மியஸ் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். லாக்டோஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே பெர்மியஸ் வந்து லாக்டோஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே லாக்டோஸ் அங்கே இன்டியூசராக ஆக்ட் பண்ண போகுது. இன்டியூசராக ஆக்ட் பண்ணும்போது நார்மலாக இன்கிபிட்டார்லேருந்து என்ன உருவாகும்? ரெகுலேட்டாருங்கிற இன்கிபிட்டார்லேருந்து எம்ஆர்என்ஏ ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ உருவாகும். ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏலேருந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன் உருவாகும். ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து யாரோட பைண்ட் ஆகும்? லாக்டோஸோட பைண்ட் ஆகி ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். ரெப்ரஸார் ப்ரோட்டீன் பைண்ட் ஆணுச்சுன்னா என்ன பண்ணும்? ஆர்என்ஏ பாலிமரேஸை ஓப்ரானோ யாரோட ப்ரொமோட்டாரோட சேர விடாமல் பண்ணிடும். அப்போ ரியாக்ஷன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இன்டியூசருங்கிற லாக்டோஸ் இருந்தது, லாக்டோஸோ அல்லோ லாக்டோஸோ அங்கே இருந்ததுன்னா அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டாரோட சேர்ந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து லேக் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். லேக் எம்ஆர்என்ஏலேருந்து 3 என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். 3 என்சைமும் ஒவ்வொரு வேலையை செய்யும் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. Regulation of lac operon by repressor is an example of negative control of transcription initiation. Lac operon also under the control of positive regulation as well. நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ரெகுலேஷனும் நடக்கும், நெகட்டிவ் ரெகுலேஷனும் நடக்கும். நெகட்டிவ் ரெகுலேஷனில் லாக்டோஸ் இருக்காது, குளுக்கோஸ் மட்டுமே சோர்ஸாக யூஸ் ஆகும். அது நார்மலாக. குளுக்கோஸ் இல்லைன்ற போது லாக்டோஸ் வந்து ஆட் ஆகும்போது பாசிட்டிவ் ரெகுலேஷன் நடக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. டயக்ராமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே தியரி டயக்ராமில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்ராமை போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.